பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நமக்கு அநேக காரியத்தில் சோதனை வருகிறது. குடும்பத்தில் சோதனை வருகிறது, வேலையில் சோதனை வருகிறது, வாழ்க்கையில் சோதனை வருகிறது, இன்னும் அநேக காரியத்தில் நாம் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த சோதனை உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். நீங்கள் விழித்திருந்து ஜெபிப்பீர்களானால் உங்களுடைய சோதனைகள் நிச்சயமாய் மாறும். இந்த நாட்களில் அநேக பிள்ளைகள் ஜெபத்திலே தரித்திருக்க மறந்து விடுகிறார்கள். அதுவும் இரவிலே ஜெபிக்க மறந்து விடுகிறார்கள். வேதம் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து கெத்செமனே என்னும் ஒரு இடத்தில் அவர் சீஷர்களிடத்தில் விழித்திருந்து ஜெபிக்க சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். இந்த நாட்களில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், உங்களுடைய சோதனைகள் மாறும். இதுவரைக்கும் அநேக காரியத்தை நீங்கள் சோதனையின் மித்தமாய் பாடுபட்டு கொண்டிருக்கலாம், சோதனையின் மித்தமாய் சோர்ந்து போயிருக்கலாம், சோதனையின் மித்தமாய் தத்தளித்துக் கொண்டிருக்கலாம், சோதனையின் மித்தமாய் எங்க போறதே என்று தெரியாமல் ஒருவேளை நீங்கள் கவலையோடு இருக்கலாம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இந்த சோதனையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். நீங்களே அந்த வேத வசனத்தை வாசிச்சு பாருங்க, என்ன அழகா சொல்லப்படுகிறது என்று. மார்க்குவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதில் 38வது வசனத்தை வாசித்து பாருங்களே. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அதாவது மாம்ச பலவீனத்தை நீங்க ஒரு நாளும் பார்க்க கூடாது. உங்களுடைய ஆவி எப்படி இருக்கிறது? அது உங்களுடைய ஆவி அல்ல, அது அவருடைய பரிசுத்த ஆவி. உங்களுக்குள்ள இருக்கிற மூச்சு காத்து கர்த்தருடைய ஆவி. அந்த ஆவி உற்சாகமாய் உங்களை எழுப்பும் பொழுது கொஞ்ச நேரம் நீங்கள் விழித்திருந்து ஜெபிப்பீர்களானால் நிச்சயமாய் உங்களுடைய சோதனை எல்லாம் மாறுவது அதிக நிச்சயம். அதுக்குத்தான் அவ்வளவு அழகாய் சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு, எந்த சோதனை உங்களிடத்தில் வராதபடிக்கு, எந்த சோதனையை உங்களை வஞ்சிக்காதபடிக்கு, எந்த சோதனையை உங்களை அளவைக்காதபடிக்கு, எந்த சோதனையை உங்களுக்கு வியாதி கொண்டு வராதபடிக்கு, எந்த சோதனையை உங்களுக்கு வறுமை கொண்டு வராதபடிக்கு, எந்த சோதனை உங்களுக்கு தரித்திரத்தை கொண்டு வராதபடிக்கு தயவு செய்து விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். ஜெபமே ஜெயம். எதற்கு தெரியுமா? சோதனையில ஜெயம் எடுக்கலாம். சோதனை எல்லாம் சாதனையாக உங்களுடைய வாழ்க்கையிலே மாற வேண்டும் என்று சொன்னால் தயவு செய்து நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த நாட்கள்ல ஜெபிக்க சொன்னா ஜெபத்தை விட்டுட்டு எத்தனையோ காரியத்தை சுயபலத்திலே யோசித்துக் கொண்டு, சுயபலத்திலே சிந்தித்துக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது, ஒன்றே ஒன்று மாத்திரம்தான்,